அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அன்பின் நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் அவருடைய மனதிற்குமுள்ள ஆசீர்வாத கரத்தால் உங்களை உயர்த்துவாராக. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 3ஆம் வான வரைக்கும் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டு உலகம் முழுவதும் வளரும் கிறிஸ்துவின் சபைக்கு கேட்பாடுகளை எழுதிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் 14 நிருபங்களை ஆவியானவர் சொல்ல சொல்ல கிறிஸ்தவ சபைகளுக்கென்று எழுதிய பரிசுத்த அப்போஸ்தலர் பல கோடி மக்களை கிறிஸ்துவுக்கு நேராய் ரட்சிப்பின் வழியில் நடத்திய விசேஷித்த ஒரு அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர். அவர் தன் அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அன்பானவர்களே, எத்தனை அற்புதமான ஒரு அர்ப்பணிப்பு என்று கவனித்து பார்த்தீர்களா? இத்தனை மேன்மைக்கும் தேவன் இவரை எடுத்து பயன்படுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், தன் ஆவி தன் ஆத்மா சரீரத்தை தன்னையே தேவனுடைய பாதத்தில் அனுதினமும் அவர் ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். இதுதான் அந்த ரகசியம். இன்றைக்கு இப்படிப்பட்ட பாஸ்டர்களை, இப்படிப்பட்ட பாதிரிமார்களை, இப்படிப்பட்ட சுவிசேஷகர்களை, இப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களைத்தான் இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். இந்த செய்தி கேட்கிற உங்களில் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பலாம். பாட்டு பாடுகிறதை வைத்தல்ல, பைபிளில் சில வசனங்கள் உங்களுக்கு பேச தெரியும் என்பது வைத்தல்ல, அல்லது 4 ஆட்களை உங்களுக்கு தெரியும் என்பது வைத்தல்ல. உங்களுடைய நம்முடைய மீட்புக்காக தன்னையே ஜீவபலியாய் கொடுத்த ஆண்டவராய் இயேசுவுக்கு நமது ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதும் அர்ப்பணிப்பதிலிருந்து தான் கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய முடியும். இதுதான் ஊழியம் செய்வதற்கு தகுதி. உங்களுக்கு ஒரு தாளந்தும் இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லா தாளந்தும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து விடுவார். ஆனால் நம்மையே நாம் தேவனுக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிற தாளந்து ஒன்று இருந்தால் போதும். இதுதான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலரிடத்தில் இருந்தது. ஆகவே எல்லாருக்கும் நான் பிரசங்கம் பண்ணி நானே பரிசுத்தம் இல்லாமல் போயிட்டா, நானே உத்தமம் இல்லாமல் போயிட்டா, நானே பொருளாசையில் மூழ்கிட்டா, நானே நீதி நேர்மையில் நடக்காத போயிட்டா, நானே என் தேவனால் ஒரு நாள் நீ யார் என்று எனக்கு தெரியாது என்று என்னை என் கர்த்தர் இயேசு தள்ளிவிட்டால் என்று தெய்வ பயத்தோடு கூட தன்னையே ஜீவபலியாக தேவனுக்கு தினமும் ஒப்பு கொடுத்ததின் விளைவுதான் ஆண்டவர் இயேசு பவுலை எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவ ஊழியக்காரிகள் தான் தேவை. மாய்மாலக்காரர்கள், சபைகளெல்லாம் கிளப்புகளாக மாற்றுகிற நடனக்காரர்கள், வைத்து பிழைப்புக்காக பைபிள் போதனைகளை பொய்யாய் திருத்தி பேசக்கூடிய கள்ள உபதேசிமார்கள், நான் அந்த லோகம் போனேன் இந்த லோகம் போனேன் என்று சொல்லி பித்தலாட்டமாய் ஜனங்களை ஏமாற்றுகிறவர்கள் பெருகி இருக்கிற அந்த காலத்தில் தன்னைத்தானே ஜீவ பலியாய் உண்மை பலியாய் கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட இப்படிப்பட்ட உத்தமர்கள் உத்தமைகள் தேவனுக்கு தேவை. அப்படிப்பட்டவர்களாய் மாறுவதில் நீங்களும் நாமும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துரோகிகளான, அக்கிரமக்காரர்களான, நன்றி கெட்டவர்களான எங்களை மீட்க பரிசுத்தரான ஒரே பேரான குமாரன் கிறிஸ்துவை நித்திய பலியாய் கொடுத்தீரே, அந்த கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கிறிஸ்துவுக்காக வாழ நினைக்கிற நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் உம்மால் தள்ளப்பட்டு விடாதபடிக்கு எங்களையும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவபலியாய் பரிசுத்த பலியாய் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.